குடும்பம் உன்னால தான் நாசமா போய்க்கிட்டு இருக்கு. எப்பா நான் ஒரே வார்த்தை இந்த இடத்துல சொல்றேன். இவ பிள்ளைகளுக்கு செய்றதுக்கு நான் தடுக்க மாட்டேன். அதே மாரி என் பிள்ளைகளுக்கு செய்றதுக்கு இவ தடுக்கக்கூடாது. இதுதான் நியாயம். ஏன்னா அவங்கவங்களுக்குன்னு சொல்லி உழைப்பு இருக்கு. அதில ஏதோ ஒரு 10% இல்ல. 1%ஆவது என் குடும்பத்துக்கு செய்றதுனால என்ன தப்பு? நான் என்ன இப்ப எத்தன நாள் ஆச்சு நான் போயிட்டு வந்து? 1 வாரம் 10 நாள் இருக்கும்ல. லாஸ்ட் டைம் போனது எப்ப? நீங்களே சொல்லுங்க. இப்ப 10 நாள் ஆச்சுல. இன்னைக்கு தான் நான் போயிருக்கேன். இதுக்கெல்லாம் சண்டை போட்டு மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டா, நான் ஊருக்கு போறேன்னு சொன்னா, இது என்ன லாஜிக்கு? சொல்லுங்க. ஒரு நாள் சண்டை போடலாம், ஒரு நாள் விட்டு குடுக்கணும். இப்ப அவ வாழ்க்கையவே விட்டு குடுத்துருக்கா. இவ ஏன் நான் ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் போயிட்டு வந்ததுக்கு, இவ்வளவு கரைச்சல் குடுக்கணும்? நான் கேட்கிறேன். என் வேலைய நான் பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்கு தானே இருக்கேன். இப்ப இந்தா அங்க போனேன். அங்கேயே படுத்து தூங்கிட்டேனா? இல்லைல்ல. இந்தா நைட்டு படுக்கிறதுக்கு இங்க தானே வந்துட்டேன். காலைல இந்தா சமையலுக்கு உங்களுக்கு தானே வாங்கி குடுக்க போறேன். நீ சமையி, சாப்பிடு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை விரதம். இல்லன்னா ஏதாவது வந்து நான்வெஜ் வேணா கூட நான் வாங்கி தர்றேன். சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இரு. உன்ன யார் வேணான்டா? அதுக்காக என் குடும்பத்த போய் வாரத்தில 1 நாளு, 10 நாளைக்கு ஒருக்கா போய் பார்க்கறதுக்கெல்லாம் வந்து, இவ்வளோ தூரம் கடுகடுன்னு இருந்தா என்ன அர்த்தம்? அவ மூஞ்சிய பார்த்தா, எள்ளும் கொள்ளும் போட்டா வெடிச்சிரும் போல. அப்படி இருக்கு. உனக்கெல்லாம் சூடு சொரணை இருக்கா?